கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மே 4 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 247. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது வேத வாக்கியங்களின் பொருளை திருப்புப்படுத்தி கூறுதல். வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இந்த நிலையினால் என்ன முக்கிய விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என்று மனிதர் எண்ணும்போது அதுவே சாத்தானின் மாபெரும் வெற்றியுள்ள வஞ்சகங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. சத்தியம் அதை நேசிப்பதினால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் இதை பெற்றுக்கொள்பவரது ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே பொய்யான கோட்பாடுகளையும் கட்டுக்கதைகளையும் வேறொரு சுவிசேஷத்தையும் அதற்கு பதிலாக வைப்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவ உலகில் காணப்படுகின்ற வேத வாக்கியங்களை பற்றி தெளிவற்ற போலியாக புனையப்பட்ட கருத்து விளக்கங்கள், மார்க்க சம்பந்தமான விசுவாசத்தை குறித்த அநேக முரண்பாடான கோட்பாடுகள் அனைத்தும் நமது மாபெரும் எதிராளியின் கைவண்ணமாகும். மக்கள் சத்தியத்தை தெளிவாக விளங்கி கொள்ளாதபடி குழப்பமடையத்தக்கதாக இவ்வாறு செய்கிறான். கிறிஸ்தவ உலகிலே சபைகளுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் பிரிவினைகளும் காணப்படுகிறதற்கு விருப்பத்திற்கேற்ற ஒரு கோட்பாட்டை ஆதரிப்பதற்காக வேத வாக்கியங்களை திருத்து கூறுவதே காரணம் என தெரிகிறது. அவருடைய சித்தத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தாழ்மையான இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை கவனமாக படிப்பதற்கு பதிலாக விசித்திரமான தனி புதுமையான சிலவற்றை கண்டுபிடிக்க வேண்டுமென்று அநேகர் தேடி அலைகிறார்கள். தவறான கோட்பாடுகளையும் அல்லது கிறிஸ்தவ பண்பிற்கு ஒத்துவராத பழக்கங்களையும் ஆதரிப்பதற்காக வேத வாக்கியங்களின் பகுதிகளை எடுத்து அந்த வசனம் கூறப்பட்ட சந்தர்ப்பத்தினின்று அதை பிரித்தெடுத்து அவர்களது கருத்தை நிரூபிப்பதற்காக ஒரு தனி வசனத்தின் பாதியை மேற்கோளாக எடுத்து கூறுவார்கள். ஆனால் அந்த வசனத்தில் மீந்திருக்கும் பகுதியோ அவர்கள் நிரூபித்த கருத்திற்கு எதிர்மாறாக இருக்கும். சர்ப்பத்தின் தந்திரத்தோடு தங்களது மாம்ச இச்சைகளுக்கு இசைந்து போகத்தக்கதாக தொடர்பற்ற கூற்றுகளில் சொற்களை இணைத்து அதற்கு பொருள் கொடுத்து அதற்கு பின்னால் தங்களை வலுவாக வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு அநேகர் வேண்டுமென்றே தேவனுடைய வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மற்றும் சிலர் தங்களது சுறுசுறுப்பான கற்பனை திறனோடு பரிசுத்த வேத எழுத்துக்களிலுள்ள உருவகங்களுக்கும் அடையாளங்களுக்கும் தங்களது விருப்பத்திற்கிசைவாக பொருள் விளக்கம் கொடுக்கிறார்கள். வேத வாக்கியங்கள் தங்களுக்கு தாங்களே பொருள் விளக்கம் கொடுக்கக்கூடியவை என்ற சாட்சியை ஒரு சிறிதும் அவர்கள் மதிக்கிறதில்லை. மேலும் தங்களால் கூறப்படுகின்ற பொருந்தாத கருத்துக்களை வேதாகமத்தின் போதனைகள் என்று முன்னிலைப்படுத்துகிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஜெப சிந்தையோடும் தாழ்மையோடும் போதனையை ஏற்றுக்கொள்ளும் குணத்தோடும் ஜெபத்தோடும் வேத வாக்கியங்கள் படிக்கப்படவில்லையோ அப்பொழுதெல்லாம் தெளிவாக விளங்கக்கூடிய சுலபமான பகுதிகள் மற்றும் மிக கடினமான பகுதிகளும் கூட அதன் உண்மையான பொருளினின்று திருத்து கூறப்பட்டுவிடும். ஜெப சிந்தையோடு கூடிய இருதயத்தோடு படிக்கும் பொழுது அனைவருக்கும் மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே நேர்மையான ஒவ்வொரு ஆத்மாவும் சத்தியத்தின் வெளிச்சத்தினிடத்திற்கு வந்து சேர்வார்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது.
சங்கீதம் 97வது அதிகாரம் 11வது வசனம். எந்த சபை அங்கத்தினராயினும் மறைந்திருக்கும் புதையலை தேடுவது போன்று சத்தியத்தை ஊக்கத்தோடு தேடாவிட்டால் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல முடியாது. ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட பலன் தாரும். ஆமென்.